கால் மட்டும் வீங்கிட்டே போகும்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். சாகரன் ஆயிடுச்சு, எனக்கு வரி கட்டிட்டு செத்து போடணும். அப்ப கல்லு தூயமானமா இருக்கிறதுனால அதுல இருந்து காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை ஏறி. சீம கருவேல மரம் என்ன காரணம்? ஆழத்துல 40 அடி அகலத்துல 40 அடி தண்ணீரை உறிஞ்சிடும். அதனாலதான் அது மரம் இல்ல, மரங்களின் பேய். நான் பேசுறது கொஞ்சம் கவுண்டமணி காமெடி மாதிரி இருக்குது உனக்கு. அதுவும் குறிப்பா யூக்கலிப்டஸை சமூக நல கேடை, சமூக நல காடுகள் என்று அரசை நட்டு வளர்க்குது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது, நீங்க நிம்மதியா வாழணும் என்பது போல பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்தா அதுல ஒருத்தன் தான் மனிதன். ரெக்க வைக்குது. அதுதான் வௌவால், அதுதான் மைனா, அதுதான் கொக்கு, அதுதான் சிட்டு, அதுதான் காக்கா. நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று திருடர்கள் முன்னேற்றம் அர்த்தம். தேனீக்கள் மட்டும் இறந்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். உனக்கே தங்கச்சக்க வச்சிருந்தா உன் பேரனும் பேத்தி உன் பிள்ளைங்க எங்கடா போய் சுவாசிப்பான்? முட்டாப்பழம் முட்டாப்பழம். அட 2000 ஏக்கர் தோட்டம், எஸ்டேட், கொடநாடு, 100 ஏக்கர்ல வீடு, பங்களா எல்லாம் இந்த ஜெயலலிதா. எங்கடா இருக்கா ஜெயலலிதா? எங்கடா ஜெயலலிதா? மறுபிறப்புக்காக இந்த பிறப்பில் நேர்மையாக உண்மையாக அறத்தின் வழி நின்று வாழுங்கள். இந்த மருந்து அடிச்சு கீழே வேர்ல பொட்டாசியம் சல்பேட், பாஸ்டம்பாஸ் 60, 20, நைட்ரஜன், யூரியா எல்லா கருமத்தையும் கொட்டி ஏத்தியாச்சு. அது செத்துருது. இப்ப சிரிப்பா இருக்குல்ல, அப்புறம் நம்ம எல்லாரும் செத்துருவோம். இந்த நாடு காட்டுகிற வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சி. உடல்ல எல்லா பாகமும் சரிசமமாக வளர்ந்து வருவதுதான் வளர்ச்சி. இந்த கால் மட்டும் வீங்கிட்டே போகும்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். அது யானை கால்னு நோய், அதை கவனிக்கணும். தோள்பட்ட மட்டும் அப்படியே வீங்கிட்டே போகும்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். அது கட்டி, அது நோய். இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையில் இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி வளர்ச்சி அல்ல, வீக்கம், கட்டி. அது ஒரு நாள் சீல் பிடிச்சு வெடிச்சு அடு. உங்கள் பிள்ளைகள் நாங்க முன்வைக்கிற வளர்ச்சி என்பது சரியான சமமான வளர்ச்சி. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல், மேம்படுத்தாமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப எதுக்கு இந்த சென்னை இவ்வளவு பிதுங்கி வழிகிறது, இவ்வளவு நெரிசலை எதிர்கொள்ளுது? ஒரு வீட்டு வாடகை கூடியிருது, குடிக்க தண்ணி இல்ல. அப்ப எல்லா நெரிசலும் ஏன் வருது? கிராமப்புறங்களில் இருந்த மக்கள் நகரத்தை நோக்கி இடம்பெயர்கிறார்கள் வேகமாக. ஏன்? இங்க தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு இருக்குது என்று நினைக்கிறான். அதனால எல்லாரும் இங்க வர்றான். அதான் உண்மை. இப்ப நாம என்ன மாற்றத்தை செய்யறோம்? நீ அங்கிருந்து இங்க வராத, நீ அங்கேயே இரு. இந்த தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பை உங்களை நோக்கி, மக்களின் வாழ்விடத்தை நோக்கி நகர்த்தும். இது மாற்றம். இப்ப நான் பிறந்த சிவகங்கைன்னு வச்சுக்கோங்க, ராமநாதபுரம் சிவகங்கை. என் ஊர்ல இருந்து இங்க வர வேண்டியது இல்லைன்ற ஏங்க மதுரையே தலைநகராக்கிறேன். இந்த சென்னையில என்ன கிடைக்குமோ அது மதுரையிலே கிடைக்கும். கன்னியாகுமரியிலிருந்து இங்க வந்து போறதுக்கு 2 நாள் ஆயிரும். கன்னியாகுமரி ஒரு தலைநகர், அங்கே இரு. அங்கே பல்கலைக்கழகம், சிறந்த மருத்துவமனை, சிறந்த விளையாட்டு தடம் எல்லாத்தையும் உருவாக்கணும். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி. என் தாய்மார்கள், என் உடன் பிறந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டாம். இப்ப என் ஊர்ல கரும்பு தான் விளையும், 10,000 கரும்பு தான் விளையும்னா 5000 ஏக்கர் கரும்பு. இப்ப நான் தினம் காலையில பரப்புரை முடிச்சுட்டு போறேன். போகும்போது கடையில கரும்பு சாறு குடிக்கிறேன். குடிக்கும் போது நான் குடிச்சிட்டு பேசாம போறது இல்ல, இந்த கரும்பை எங்க வாங்கினான்னு கேக்குறேன். நேத்து ஒரு கடையில குடிச்சேன், எங்க வாங்கினா? இப்ப நான் ஆந்திராவில இருந்து விட்டேன். இன்னைக்கு ஒரு கடையில குடிச்சேன், எங்க இருந்து கரும்பு வருதுன்னு? ஆந்திராவில இருந்து வருதுன்னு. நாளைக்கும் குடிப்பேன். அவன் சொல்லுவான் அங்க இருந்து வருது, ஆந்திரா இருந்து வருது. ஆந்திரால இருந்து உனக்கு கரும்பு வருது, நீ என்ன பண்ற? எறும்பு ஓட்டிக்கிட்டு இருக்கியா? உன் வேலை என்ன? உன்னுடைய பொருளாதாரம் வேற இடத்துல இருக்குது. எது பொருளாதாரம், எது பொருளாதார சுரண்டல், இதை கத்துக்கணும். மிக நுட்பமா கத்துக்கணும். தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திரால இருந்து வருது. தமிழ்நாட்டுக்கு பால், மிக மிக அத்தியாவசியமான உணவு பொருள் பால் ஆந்திரால இருந்து வருது. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடிகள். எங்க இருக்கு பொருளாதாரம் பாரு. ஆடு மாடுங்கிறான், கோழிங்கிறான், என்னடா இதே பிரிச்சுக்கிறான்னு நினைக்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நான் பேசுறதெல்லாம் உனக்கு கனவுல வரும். இப்படி சொல்றான், அப்ப கேட்காம விட்டமாடான்னு கேட்காம விட்டமேன்னு நினைக்கிறான்ல. என் தலைவன் வந்து விடுதலை விடுதலைன்னு பேசும்போது யாருக்கும் புரியல.
போரின் பேரழிவுக்கு பிறகு முள்ளு கம்பியில எல்லா மக்களையும் அடைச்சு வச்சிருந்தால, அங்க இருந்து அடிச்சு என் தங்கைகளும் தாயே, அந்த தலைவன் அந்த மகன் சொல்லும் போது சுதந்திரம் விடுதலைனா என்னன்னு எங்களுக்கு தெரியல, இப்ப தெரியுதுங்கிறான். தெரியும் போது அங்க போராட்டம் இல்ல. இத நல்லா விளங்கிக்கணும். இப்ப இந்த கரும்பை விளைய வைக்கிறேன், கரும்புல இருந்து சாறு, அது தேசிய குடிபானம் ஆயிருது, காசு அங்கேயே கடை, அங்கேயே கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புல இருந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, இந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது, மறுபடி கரும்பு கழிவு தூக்கி கொண்டு உரக்கடங்களை போடுறது, அந்த இடத்திலேயே வேலை வாய்ப்பு. அதை விட்டு நீ வெளியேற வேண்டியதில்ல. இந்த வேலை வாய்ப்பு என்னது? அரசு வேலை. நம்ம ஊர்ல கருப்பட்டி கருப்பட்டியா இல்ல, அது விட்டு நாம வந்தோம்னா கருப்பட்டி கருப்பட்டியா வந்துடும். அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். அமெரிக்கால 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய், 1 கிலோ கருப்பட்டி. இப்ப அமெரிக்காவுக்கு நாம வந்தோம்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறோம். எப்படி செய்யறோம்? நாம பணைய ஒத்திக்கு வாங்கிடுறோம், நாம பல கோடி பனை திட்டம் போட்டு நடுறோம், அது வர்றதுக்கு நாம செத்துருவோம். ஆனா இருக்கிற பணையை பயன்படுத்தி காட்டிடுறோம் பிள்ளைகளுக்கு. பனையில இருந்து என்னென்ன பயன்படுத்த முடியும்? பனம் கிழங்கு, அதுல இருந்து மைதா மாவுக்கு மாற்றா மாவு, அதுல இருந்து பனம் பழத்துல இருந்து தேன் மிட்டாய் அளவுக்கு இனிப்பான மிட்டாய். இதெல்லாம் நான் சொல்றதை நீங்க நம்பல, இதெல்லாம் என் தலைவன் செஞ்சு காட்டினான் ஈழத்துல. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. பனம் பழம் இருக்குல்ல, பனம்பழம், பனம்பழத்தை விட ஆக சிறந்த உரம் ஒண்ணும் கிடையாது. மாட்டு சாணியும் ஆட்டு புழுக்கையும் மக்கின இலைதலையும் கொண்டு போய் நிலத்துல பயிர் வந்துருச்சு. வாமடை கிட்ட, வாமடை தண்ணி போற இடத்துல ஒரு குழியை வெட்டிடுறது, ஆழமா மண்ணை எடுத்துட்டு இந்த குப்பையை கொட்டிடுறது, கொஞ்சம் பனம்பழத்தையும் போட்டுறது, அப்புறம் மாட்டு சாணியை போட்டுறது, அப்புறம் ஆட்டு புழுக்கையை போட்டுறது, அப்புறம் மக்கிய இலைதலைகளை தலைச்சத்து மணிச்சத்தை தூக்கி கொட்டிடுறது, அப்படியே போட்டுருவோம். இப்ப என்ன ஆயிருது? அந்த தலைத்தளத்துக்கு எல்லாருக்கும் சமமா இருக்கும், ஆனா உள்ள குப்பை கிடக்கும். இப்ப தண்ணியை திறந்து விட்டுருவோம். இந்த தண்ணி என்ன செய்யும்? இந்த குப்பையை தாண்டி தாண்டி இதை நினைச்சுதான் போகும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த குப்பையை கொண்டு போய் ஒவ்வொரு வேர்லையும் சேர்த்து விட்டுரும் தண்ணி. இந்த வேளாண்மை உலகத்துல எவன்ட்டையும் கிடையாது, தமிழன் தான் இருக்கு. இந்த பனம்பழம் அவ்வளவு சிறந்தது. இதை ஒரு வயலும் கவனிக்கிறது இல்ல, எவனும் கவனிக்கிறது இல்ல. பனங்கலங்க பத்தி யோசிக்கிறது இல்ல. பனை ஓலை, பனை நார்ல கட்டுலு, பனை ஓலையில கொட்டான், பனை நார்ல கொட்டான், பனை மட்டையில வேலி, எவ்வளவோ செய்யலாம். எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டான். இப்ப என்ன பண்றோம்? அந்த பனை எடுக்கிறான். நாங்களே பனை ஏறி பதநீரை இறக்குறோம். பதநீர்ல கருப்பட்டி காய்ச்சிற தொழிற்சாலையை போடுறோம், கருப்பட்டியை காய்ச்சிரோம். இந்த ஓட்டாங்கச்சில் இது கொட்டாங்கச்சில் காய்ச்சறது இல்ல, எல்லாம் நவீன அச்சுகள். தமிழ்நாடு அரசு முத்திரை சிறப்பா ஏற்றுமதி செய்யறோம். இங்க சீனி வெள்ளை சக்கரை போடுறான்ல ரேஷன்ல, நான் வர்றதுக்குள்ள ரேஷன் கடை இருக்காது, 4 மாசத்துல முடிடுவான். அதை தூக்கிறோம். நாம வந்து முல்லை அங்காடி, மருதம் அங்காடி என்று காமிச்சு அப்படி வச்சிடும். பொது பகிர்வு அங்காடி வச்சுட்டோம். அங்க என்ன பண்றோம்? வெள்ளை சக்கரை தடை செஞ்சுட்டோம். நம்ம அரசுக்கு வந்தானே வெள்ளை சக்கரை, சீனி கிடையாது. நீர் சீனி சாப்பிட்டு தான் தீர்வேன்னா 10 பைசானா 20 பைசா வரி, ரெட்டிப்பு வரி விதிச்சிடறோம். சாகரன் ஆயிடுச்சு, எனக்கு வரி கட்டிட்டு செத்து போடலாம் நினைக்கிறேன். இந்த வெள்ளம், பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை, மொந்த வெள்ளம், கருப்பட்டி, இதை நம்ம கொடுக்கிறோம். சீனி கிடையாது. ஏன் கிடையாது? எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சாகலாம், என் பிள்ளைகள் சாகக்கூடாது, சர்க்கரை நோய் வரக்கூடாது. நான் இவ்வளவு கத்துறது உங்களுக்கு இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு தான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும், அதை கவனிக்கணும். இப்ப 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபான்னா நம்ம ஏன் அதை செய்யல? பதநீர்ல இருந்து வர்ற கருப்பட்டி விலை குறைவு, கல்லுல இருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை அதிகம். ஏன்? பதநீர்ல கூட கொஞ்சம் சுண்ணாம்பு தைக்கிறாங்க, செயற்கையா இருதான். அப்ப கல்லு தூயமானமா இருக்கிறதுனால அதுல இருந்து காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம். பொருளாதாரம் எங்க இருக்கு, நீ எங்க இருக்கான்னு பாத்துக்க. மிக நுட்பமாக சிந்திச்சுக்கணும். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப மாற்றுனா எங்கெங்க மாற்று, எது எது மாற்று. இப்ப மருத்துவத்துல இப்ப என்ன செய்யறோம்? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு அங்கே மீன் வளர்த்தல் அரசு பணி, பட்டுப்பூச்சி வளர்த்தல் அரசு பணி, தேனீக்கள் வளர்த்தல் அரசு பணி, எல்லாம் அங்க போய் இந்த ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, நாட்டுக்கோழி வளர்த்தல் அரசாங்க பணி, வேளாண்மை செய்வது அரசாங்க பணி என்றால் அந்த நிலத்தை விட்டு வளத்தை விட்டு வெளியில வர வேண்டிய தேவை என் மக்களுக்கு இருக்காது. இப்ப தரமான கல்வி, தரமான மருத்துவத்தை அங்க கொண்டு வரும்.
இதுவரை இந்த நாட்டில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பு ஏ கிரேட் பி கிரேட் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லாருமே முதல் தர இரண்டாம் தர மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே நகர்ப்புறத்தில் தான் பணியமர்த்தப்படுகிறார்கள். நாம் தமிழர் ஆட்சியில் முதல் தர இரண்டாம் தர ஆசிரியர்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் பணியமர்த்தப்படுவார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இன்னொன்னு முதல் தரங்க ஒரே தரம் தான், எல்லாரும் முதல் தரத்தில் இருக்கிறவனுக்கு தான் வேலையை. ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேட் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமமா. நான் ஒரே ஆசிரியர் நடத்தின பள்ளியில படிச்சவன். புவியிலே அவர் தான் நடத்துவாரு, வரலாறே அவர் தான் நடத்துவாரு, கணக்கே அவர் தான் நடத்துவாரு, ஆங்கிலத்தை அவர் தான் நடத்துவார். இங்க ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துவான். அப்ப என்னுடைய கல்வித்திறமை இவனுடைய கல்வித்திறமை எப்படி சமமா இருக்கும்? இதை ஒழிக்கிறோம். அதனாலதான் அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் என்று சொன்னேன். இந்த கல்வி அங்கே வந்து கொடுத்துறோம். ஆகச்சிறந்த மருத்துவத்தை அங்கே கொண்டு போயிடுறோம். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துறோம். என் மக்கள் வாழ்விடத்தை விட்டு வேற இடத்துக்கு நகர வேண்டிய தேவை இல்லை என்கிற நிலையை உருவாக்குறோம். இது மாற்று. இப்ப நான் வந்த பிறகு எழுதி வைத்துக்கொள் தாள் இருந்தா, நகரத்தை விட்டு கிராமத்திற்கு என் இன மக்கள் நகர்ந்து போறானா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளத்தை போட்டுருவேன், மரத்தை நட்டுச்சுருவேன், பூமியின் சொர்க்கமா மாத்திருவேன். எதுக்குடா இந்த வாகன சத்தத்துல கிடக்கணும், போம்டா கிராமத்துக்குன்னு வந்துருவான். ஏன்னா இங்க சிட்டுக்குருவி கத்தாது, அங்க கத்தும். காலையில எழுப்பும், இங்க அக்கோ அக்கோன்னு குயில் கத்தாது. ஏன்னா இந்த வாகன போகையில தொண்டை கட்டி செத்துரும். அது என் ஊர்ல கத்தும், என் ஊர்ல கத்தும். மயிலை பார்க்கலாம், முயலை பார்க்கலாம், மானை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனால அங்க கிளம்பிடுவான். உனக்கு ஆயிரம் மீன் தெரியுமா? குமார் மெஸ்ஸுக்கு போவ. என் ஊருக்கு அம்மாயில பத்தக்கட்டை போட்டு அள்ளிக்கிட்டு வருவோம் நாங்க. பார்த்திருக்கியா நீ கெளுத்தி தூண்டி போட்டு பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கியா? ஒரு இளவும் உனக்கு தெரியாது, எல்லாத்தையும் தொலைச்சிட்டா. திருப்பி வா, எனக்கு ஆட்சியை கொடு, கெளுத்த கொண்டாரேன், ஆயிரம் மீனை கொண்டாரு, எல்லாத்தையும் கொண்டாரு. நீ வா கிராமத்துல. எதைத்தான் எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னும் ஒரு நாவல் மரம் இருந்துச்சு, உலுக்கி விடுவோம், தொடரும் கொட்டும், நல்லா சாப்பிட்டோம், அந்த மரத்தை காணோம். காணல காணோம். மாற்றம் என்பது என்ன மாற்றம் இருக்கு? ஓ, இதெல்லாம் தான் மாற்றம். இதை மாற்றணும். அப்ப கல்வியில் மாற்றம், மருத்துவத்தில் மாற்றம். இப்ப குடிநீர். குடிநீர் என்ன? இது காலையில செய்தியை பார்க்கிறேன். செய்தியை பார்த்தா எல்லா தாய்மார்களும் பெரியவர்கள்லாம் ஒரு மிதிவண்டியில சைக்கிள்ல 2 குடத்தை போட்டுக்கிட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஊர் ஊரா போய் அலைஞ்சு 2 குடம் தண்ணி. அதுவும் குடிக்கிற நீர்ல, குடிநீர் இல்ல, தூய குடிநீர் இல்ல, தண்ணி, அவ்வளவுதான். அது என்ன சொல்றாங்க? 2 குடம் தான் கிடைக்குது, இதை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நாடே அழுகுது. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, எல்லாரு கையிலையும் இருக்கிற குடம் பிளாஸ்டிக் குடம். இந்த தண்ணி இல்லாம இந்த நாடு போனதற்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் குடமும் ஒன்று. அதை நல்லா விளங்கிக்கணும். நான்லாம் மண்பானை, செருமப்பானை, வெங்கல பானையில தான் தண்ணி தூக்கிட்டு போனோம். நாங்கெல்லாம் அதெல்லாம் தண்ணி எடுத்தோம். இன்னைக்கு அது இல்ல, அது இல்ல. தண்ணி குடிக்கிற முறை இருக்கு. கம்மா நிறைய தண்ணி கிடக்கும் எங்களுக்கு. கம்மாயில தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்? மேலே தேங்கி இருக்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்த கூடாது. அதை வேளாண்மை செய்ய பயன்படுத்தணும். அப்புறம் எதை குடிக்கணும்? அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறதுக்கு பக்கத்துல பூமியை குடைந்து கிணறு வெட்டி அதுல ஊறுகிற தண்ணீரை குடிக்கணும். ஏன்? உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டி மணல், மண்ணு. உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல். உனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான்டான்ட்டு நீ கடற்கரைக்கு போ. இப்ப இரு, தேர்தல் பரப்புலாம் முடிஞ்ச உடனே போ. அப்படி அவசரம் போனா எனக்கு ஒரு ஓட்ட போட்டு போ. போய் கடற்கரைக்கு போய் கடல்ல தண்ணி இருக்குல்ல, அந்த அலை வந்து தொடர இடத்துல இருந்து நீ 10 அடி 20 அடிலாம் தள்ளி போண்டது இல்ல, ஒரு அடிக்கு பக்கத்துல சரக்கு சரக்குன்னு தோண்டு, கை கிட்ட தோண்டு, தண்ணி எலி குடி. உப்பு கச்சிருச்சுன்னா எனக்கு அடிச்சு அழைச்சு பேசி திட்டு கைக்காது. ஏன்? மணல் சிறந்த வடிகட்டி உப்பை எடுத்துருது. இத விளங்கி கொள்ளணும். அப்பதான் நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, நம்மாழ்வார், பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரையே குடிநீராக பயன்படுத்தணும். அப்படிதான் நாங்கெல்லாம் பயன்படுத்தணும். ஆனா இங்க தண்ணி இருக்கா? இல்ல. இது காரணம் என்ன? மழை இல்ல. மழை ஏன் இல்ல?
சீம கருவேல மரம் ஒரு காரணம். சீம கருவேல மரம் என்ன காரணம்? ஆழத்துல 40 அடி அகலத்துல 40 அடி தண்ணீரை உறிஞ்சிடும். அதனாலதான் அது மரம் இல்ல, மரங்களின் பேய். அந்த சீம கருவேல மரம் போலவே யூக்கலிப்டஸ் தைல மரம், இது ரெண்டும் நம்ம நாட்டு மரம் இல்ல. இந்த தைல மரத்தை ஏன் கொண்டாந்த வெள்ளக்காரன்? ஊட்டி கொடைக்கானல் மலைப்பகுதியில் அளவுக்கு அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டு வெள்ளம் வந்துகிட்டே இருந்தது. அதை தடுக்கிறதுக்கு என்னடா வழினா அதிகமா நீரை உறிஞ்சிற தேயிலையை போட்டான். அதை விட அதிகமா நீரை உறிஞ்சிற தைல மரத்தை நட்டான். பூமியில எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும், இந்த சீமக்கருவேலத்துக்கும் தைல மரத்துக்கும் வேர்க்க. நான் பேசுறது கொஞ்சம் கவுண்டமணி காமெடி மாதிரி இருக்குது. உனக்கு என்னடா இருந்தாலும் மரத்துக்கு வேர்க்குங்கிறான், இதுக்கு வேர்க்காதுங்கிறான். வேர்க்காது. இது என்ன செய்யும்னா, இந்த ரெண்டு மரமும் கடல் நீர் நீராவியாகி குளிர்ந்து மேல வர்ற போது இந்த பூமிக்குள்ள இருக்கிற தண்ணீரை குடிச்சிட்டு, பூமிக்குள்ள தண்ணி இல்லைன்னா இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறோம். இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிட்ட பிறகு அப்புறம் எது மேகமாயி மழை பொழியும்? வாய்ப்பு இல்லை. அப்ப மழை பொழிவையே தடுக்கிற பேய்களாக இந்த இரண்டு மரங்கள் இருக்கு. இந்த இரண்டு மரங்களை, அதுவும் குறிப்பா யூக்கலிப்டஸை சமூக நல கேடை, சமூக நல காடுகள் என்று அரசே நட்டு வளர்க்குது. இது எப்படிப்பட்ட கொடுமை என்பது. இப்ப எங்க மாற்றம்? நாம் தமிழர் ஆட்சிக்கு வருது. போர்க்கால நடவடிக்கை, சிறப்பு நிதி நிலை, சிறப்பு அறிக்கையில சிறப்பு நிதி ஒதுக்கீடு என்ன பண்றோம்? 6 மாசத்துல அத்தனை யூக்கலிப்டஸை இந்த சீமக்கருவேலை தூக்குறோம். என்ன செய்யறோம்? போர் கொடுக்கிறோம். அடிச்சிடும். வேர் புடுங்க புடுங்கி வெட்டி அழிச்சிட்டு சுத்தமாக்கிட்டு மாற்று மரங்களை நட்டு வளர்த்துறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டுகள் பூமி பச்சை பசேர்னு ஆக்குறோம். இதுல என்ன மழை பெற முடியாது? இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு இங்க எவனும் இல்ல. அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்களாக நாம் உருவாகி வரணும். இதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, நான் நிம்மதியா வாழணும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது, நீங்க நிம்மதியா வாழணும் என்பது போல எல்லோருக்கும் எந்த பிரச்சனையும் வராம எல்லோரும் நிம்மதியா வாழணும். இதுதான் நம்ம கனவு. அப்ப நான் வாழ்வது போல நீங்கள் வாழணும், நீங்கள் வாழ்வது போல இன்னொரு வாழணும். இவர் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறது தான் நாம் தமிழர் அரசினுடைய உயர்ந்த நோக்கம், கொள்கை. இப்ப இந்த தண்ணீர்ங்கிறது ஏன்னா, நீ உன்னால குளிக்காம ஒரு வாரம் இருக்க முடியும், பக்கத்துலதான் எவனும் வர முடியாது, ஆனா உயிரோட இருப்ப. ஆனா தண்ணீர் குடிக்காம நீ எத்தனை நாள் இருப்ப? இதை யோசிச்சு பாத்துக்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிலையில இருக்கு. இந்த நிலையில கொண்டாந்து விட்டது யாரு? இந்த ஆட்சியாளர்கள் தான். யாருக்காவது இதை பற்றி கனவு இருக்கா, கவலை இருக்கா? யோசிச்சு பாரு. திரும்ப திரும்ப நாங்க இந்த தண்ணீரை விற்பனைக்கு வந்துட்டு பேசுறோம். தண்ணீர் என்ன வீட்டு வாசல கடையில காசு கொடுத்தா தண்ணீர் கிடைக்குதுங்கிற. எத்தனை நாளைக்கு தண்ணீரை அவன் கொடுத்துட முடியும்? நீ யோசிச்சு பாரு. எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும்? கடைகள்ல நாம வாங்கி குடிக்கிறோம், உயிர் வாழ்றோம். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? மற்ற உயிரினங்களை பற்றி ஏன் நீங்க கவலைப்படுற? மற்ற உயிரினங்கள் இல்லாது உலகம் எப்படி இருக்கும்? உலகம் என்பது மனிதனுக்கு மட்டும், மனிதன் மட்டுமே உலகமா? இல்லையே. பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்தா அதுல ஒருத்தன் தான் மனிதன். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை மனிதன். ஆனால் உலகில் உள்ள மற்ற எந்த உயிரினங்களாலும் இயற்கைக்கு ஆபத்து இல்ல. கடைசியாக வந்த மனிதனால் தான் இயற்கைக்கு ஆபத்து இருக்குது. ஒரு பேரழிவை செய்து கொண்டிருக்கிறான். அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீ பாக்குற ஒரு மரங்கள் ஏன் அளவுக்கு அதிகமா பழங்கள் பழுக்குதுன்னா, ஏதாவது ஒரு விதை முளைச்சிட்டு, ஏதாவது ஒரு விதை லட்சக்கணக்கா பல்லாயிரக்கணக்கா பழங்கள் பழுக்க காரணம் ஏதாவது ஒரு விதை முளைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பேராசையில முளைக்குது. யாருக்காக? நமக்காக தான். நமக்காக தான் பழுக்குது. ஆலமரம், அரச மரம் லட்சக்கணக்கான பழங்கள் பழுத்து விழுகுது. ஆனா கீழே மரத்துக்கு கீழே ஒரு ஆலங்கண்டு இல்ல ஒரு அரசன் கண்டு எடுத்துட்டு பார்ப்போம், முளைக்காது. அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? அதை காகம், அதை சிட்டுக்குருவி அல்லது மைனா, வௌவால் போன்ற பறவைகள் போய் அதை சாப்பிடணும் உணவா. அது சாப்பிட்டு கனிவா கொண்டு போடணும். போட்டால் தான் அது முளைக்கும். அப்ப இயற்கை என்ன பண்ணுது? இயற்கை என்ன பண்ணுது? இந்த விதைகளுக்கு ரெக்க வைக்குது. அதுதான் வௌவால், அதுதான் மைனா, அதுதான் கொக்கு, அதுதான் சிட்டு, அதுதான் காக்கா.
அந்த இடத்திலேயே அது விழாது. இந்த காக்கா தின்னுட்டு, மைனா தின்னுட்டு, இந்த வவ்வால் தின்னுட்டு, சிட்டுக்குருவி தின்னுட்டு பறந்து போய் மலைகள் மேல அங்க இங்க கழிவு போடுது. அங்கங்க மரங்கள் முளைக்குது. இப்ப காடு இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க காடு. யாரு? நம்ம அப்பனா, நம்ம ஆத்தால நட்டது, நம்ம தாத்தாவா பாட்டால நட்டது இல்ல. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். அதை கவனிச்சுக்கணும். இந்த பறவைகள் நட்ட மரம். அதை பாதுகாத்தது யார்? புலி, சிங்கம், யானை, கரடி, குரங்கு, மலைப்பாம்பு, இந்த நாகப்பாம்பு, இந்த வண்டுகள், பூச்சிகள் தான் அந்த காடுகளின் காவலர்கள். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். ஏன் அந்த காடு? அந்த காடுகள் குளிர்வாக இருக்கிறதுனாலதான், குளிராக இருக்கிறதுனாலதான் குளிர்ந்து மேலே போகிற நீராவி அப்படி மேகமா போற அந்த மேகம் அங்க போய் படுக்குது. குளிரா எங்க இருக்கோ அங்க நீரை கொட்டிடுது. அப்ப காடுகள் அதிகமாக மழையை பெறுது, மழை பொழிவை பெறுது. அந்த மழை பொழிவில் அந்த காடுகளில் இருக்கிற சோலை புல்லுகள், சோலை காடுகள், புற்கள் தன் உணவு தேவைக்கு தண்ணீரை உறிஞ்சி வைக்குது. குழந்தைகள் சாப்பிடும் போது கொஞ்சம் வாய்க்கிலையும் கொஞ்சம் வெளியிலையும் சிந்துவது போல அந்த புல் தனக்கு உணவு போக மீதி சில துளிகளை, மழை நீர் துளிகளை உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான புல்கள் உருட்டி விடும் போது அது பேரறிவாக உருண்டு வந்து கொட்டுது. அது ஆறா ஓடி வருது, அதுல நீர் வருது. அந்த நீர்ல இருந்தா நமக்கு சோறு வருது, சோறுல இருந்தா உயிர் வருது, உயிர்ல இருந்தா ஊர் வருது, நல்ல கொஞ்சம் ஊர்ல இருந்தா உலகம் வருது. எனவேதான் நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழர் மறைவாடுது. இப்ப சிட்டுக்குருவி செத்துருச்சு, காக்க செத்துருச்சு, எல்லாம் செத்துருச்சு, தண்ணியில எங்கத்திட்டு இருக்க. அது சமைச்சிட்டு செத்துருச்சு, நாசமா போங்கடான்னு சொல்லிடுச்சு. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், மொட்டை மாடி இருந்தா தொட்டி மாதிரி வச்சு ஏதோ மைனா காக்கா கொக்கு வந்து உட்கார்ந்தா துளிக்கிற மாதிரி சிட்டுக்கிட்டு வர தண்ணியை ஊற்றி ஊற்றி வைங்க. எதையாவது செய்யுங்க. நம்ம வர்ற வரைக்கும் வந்தா நம்மளே குளத்தை வெட்டி, ஆற வெட்டி, ஏரியை வெட்டி நிறுத்துவோம். இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் தான் மாற்று. இதெல்லாம் தான் மாற்று. நான் பேசுறது அரசியலும் இல்ல, அறிவியலும் இல்ல, உயிரியல். விளங்கி கொள்ளணும். நம்ம இங்க பேசுறவனா என்ன பேசுவான் தெரியுமில்ல? இதை விட்டுருவான். அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, ஓட்டை பத்தி கவலை. நீனு ஒரு உயிர் கிடையாது, அவனுக்கு ஒரு ஓட்டு. அப்ப அதை பத்தி என்ன கவலைப்படுவான்? உனக்கு மிக்சி தந்துடுறேன், உனக்கு கிரைண்டர் தந்துடுறேன், உனக்கு ஸ்கூட்டிக்கு 50 விழுக்காடு மானியம் தந்துடுறேன், உனக்கு லேப்டாப் தந்துடுறேன், சைக்கிள் தந்துடுறேன். நான் என்ன தரணும்? ஓட்டை போட்டுறணும். இப்ப ஓட்டை திருடிட்டு இருக்காங்க ராத்திரி சந்துக்குள்ள உட்காந்து. நீ போட்டு விட்டோன்னா நாட்டை திருடிட்டு போயிருவாங்க. அதான் இந்த திருட்டு பயிலுக. அதுக்கு தானே பேர் சரியா வச்சிருக்காங்கல்ல, திராவிட முன்னேற்றம் அப்படின்னா திருடர்கள் முன்னேற்றம் அப்படின்னு அர்த்தம். மனிதனை மண்ணுக்கு அரசியல் செய்து மண்ணை காப்பாற்றாது அதில் வாழ்கிற ஒரு உயிரினமான மனிதனை காப்பாற்ற முடியாது. இது சத்தியம். நாங்க சொல்றது உண்மையிலேயே மனிதர்களை வாழ வைப்பதற்கான அரசியல். நல்லா விளைவிக்கணும். தேனீக்கள் மட்டும் இறந்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். ஐயா ராஜா ராஜா சீமான் என்ன விஞ்ஞானியான்னு கேட்பாரு. ஹைட்ரோ கார்பன் வேணாம், மீத்தேன் வேணாம் சொல்றதுக்கு விஞ்ஞானி தேவையில்லையே, விவசாயி போதும். அது நான் பரம்பரை விவசாயம் செய்து கொண்டிருக்கிற மகன். என்கிட்ட நீ பேசாத. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு எடுக்கணுமா தடுக்கணுமாங்கிற அப்புறம் சொல்லு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. தண்ணீரை எடுத்து வெளியில ஊத்தாம காற்றை எடுப்பியா? எடுத்து ஊத்துவ. அப்ப நிலத்தடி நீரை பூரா வெளியே எடுத்து ஊத்திட்டா அப்ப நிலத்தடி நீருக்கு என்ன எங்க போறது? குடிக்க எங்க போவோம்? விவசாயத்துக்கு எங்க போவோம்? அதை வச்சு கிடையாது. மாற்றம் என்பது தேனீக்கள் வந்து செத்து போகுது. என்னை கேட்டா என்ன தேனீக்களுக்கெல்லாம் ரொம்ப போயிட்டு இருக்கிறான் அந்த சீமான் அப்படின்னு. உண்மையிலேயே என் சொந்தங்கள் மேல, இந்த மானுட சமூகத்தின் மேல அளவு கடந்த அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த சிட்டுக்குருவியை பத்தி, தேனீக்களை பத்தி, மரத்தை பத்தி, இந்த செடியை பத்தி பேசிட்டு இருக்கேன். துளசியை பத்தி பேசுறான்டா சீமாங்க. துளசி உயிர் காற்று இலவசம், உயிர் காற்று இலவசம்னு கூப்பிடுது. இவன் பங்கச்ச கஸ்தூரி பக்கம் போயிட்டு இருக்கான். எனக்கு 30 வயசுல மூச்சு திணறல் வந்துட்டது. அப்புறம் ஒரு விளம்பரம் பார்த்தேன், பங்கச்ச கஸ்தூரி. அதை வாங்கி சுவாச இப்ப நல்லா வருது. என்ன வருது? காத்து வருதா? என்னடா வருது? டே உனக்கே பங்கச்ச கஸ்தூரினா உன் பேரனும் பேத்தி உன் பிள்ளை எங்கடா போய் சுவாசிப்பான்? முட்டாப்பழம். வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக உன் பிள்ளைக்கு வைக்க முடியாத. பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க தூய குடிநீர் வைக்கணும்டா பூமியில.
கோடி கோடியா பணத்தை வச்சு பணத்தை யாரா திங்கி? அட 2000 ஏக்கர் தோட்டம், எஸ்டேட், கொடநாடு, 100 ஏக்கர்ல வீடு, பங்களா எல்லாம் செஞ்ச ஜெயலலிதா எங்கடா இருக்கா? ஜெயலலிதா எங்கடா? ஜெயலலிதா எங்க ஜெயலலிதா? ஒரு டொம்முன்னு ஒரு பெட்டியில ஓட்டு மூடிட்டு விட்டா. புரிஞ்சுக்கணும். வாக்கு என்பது என்னடா? காமராஜர் இறந்து போனான் ஒரு தலைவன். அவன் வாழ்ந்த வீட்டை கட்சி அலுவலக வீட்டுக்காரர் எடுத்துக்கொண்டார். வாடகைக்கு தான் வந்துகின்றாரு. அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவனுடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டதுங்கிறார். அந்த வரலாற்றை நாம் தமிழர் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம். அதான் இருக்கிறது அரசு. அதுல வாழ்க்கை பல பேருக்கு தெரியல. மறுபிறப்புன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு. மறுமைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன மறுமைலாம் சொல்றான், மறுபிறப்புலாம் சொல்றான் சீமான்னா இருக்கு. அந்த பிறப்பில் உனக்கு உடல் கிடையாது, உயிர் கிடையாது. ஆனால் பிறப்பு இருக்கு. எப்படி? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற மறை மொழிக்கேற்ப இந்த மறையை தந்த வள்ளுவ பெருந்தகையே இறந்து, இவர்கள் சொல்ற கணக்குப்படி பார்த்தாலும் அவர் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து இறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. ஆனால் அவனுக்கு இப்ப உயிர் இல்லை, ஆனால் இப்ப அவனுக்கு உடல் இல்லை. ஆனால் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கான். எந்த பிறப்பு? இரண்டாவது பிறப்பு, மறு பிறப்பில். அதுதான் என்ன சொல்றான்? இந்த பிறப்பில் நீ செழுமையாக சிறந்தவனாக வாழ்ந்து விட்டால் அடுத்த பிறப்பில் நீ சிறப்பாக வாழ்வாங்கிறது காரணம் தான். நீ எங்க வேற ஒரு உலகம் இருக்கு, அங்க போய் இன்னொரு ஆளா பிறப்பம் நினைச்சிட கூடாது. பாரதி இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். பாரதாசன் இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். காமராஜ் இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். கக்கன் இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். சிங்காரவேலர் இல்ல, ஜீவானந்தம் இல்ல, அயோத்திதாசர் இல்ல, ரெட்டமலை சீனிவாசன் இல்ல, பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் இல்ல, பாபு சிதம்பரனார் என்கிற பெரும்பாட்டன் கப்பலோட்டி தமிழன் இல்ல, தீரன் சின்னமலை இல்ல, இப்படி எண்ணற்ற பெருந்தகைகள் இல்ல. ஆனாலும் இறந்தும் மறுபடி பிறந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கான். இதான்டா இன்னொரு பிறப்பு. அதுக்கு அந்த அர்த்தத்துல தான் சொல்றது. மறுபிறப்புக்காக இந்த பிறப்பில் நேர்மையாக உண்மையாக அறத்தின் வழி நின்று வாழுங்கள் என்று சொல்வதற்கு. அப்படி அறத்தின் வழி நின்று வாழ்ந்தவர்கள் தான் இரவா புகழ் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கவனத்தில் வச்சுக்கணும். தேனி ஏன் சாகுது? தேனீக்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு பாரு. ராணி தேனி கூட்டுல இருக்கு, அது கட்டளை இடுது. இந்த தேனீக்கள் எல்லாம் போகுது, பணி செய்யற தேனீக்கள் போய் பூக்கள்ல தேனை உறிஞ்சுது. இந்த தேனீக்கள் பூக்களை உறிஞ்சிருது நமக்கு ஒரு செயல், அவ்வளவுதான். தேனி போய் பூவுல தேனை எடுத்துட்டு போய் தேனை குடிச்சு மூக்களை ரெக்கையில ஒட்டிக்கிறது. அப்படியே ஓடி அடுத்த பூவில் உட்காருது. இங்க ஒட்டுன மகரண்டத்தை இங்க கடத்துது. இந்த மகரண்டம் இங்க போய் கடத்தும் போது சூழ் கொண்டு அதை அப்படியே பிஞ்சாயி காயாயி படுக்குது. இப்ப இந்த தேனி இந்த பூச்சி போய் இதுல குடிக்கலைன்னா இந்த பூ அப்படியே இருந்து உதிர்ந்துடும், காய்க்காது. அப்புறம் மாங்காய்க்கு என்ன எழுதி படமா வரைஞ்சு மாங்காய், இது மாங்காய். அப்புறம் கத்தரிக்காய்க்கு என்ன? கத்தரிக்காய், பிரிஞ்சால் கத்தரிக்காய், இது டொமேட்டோ, இது 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 வந்து பொட்டாட்டோ அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பேன். அதான் சீனாக்காரன் பிளாஸ்டிக்ல தயாரிச்சு இது திசீசு பொட்டாட்டோ, திசீசு டொமேட்டோ, திசீசு பிரிஞ்சால், இது டொமஸ்டிக், இது கொமிஸ்டிக்குமா தின்னுட்டு செமிக்காது. ஆஸ்பத்திரி போவோம், படு அறுத்தம் எடுக்கணும் வராது, அடைச்சுக்கிச்சுமா. அப்புறம் அறுத்து எடுத்து பார்ப்பான், கட்டான், எங்க ஆளையே போட்டுருவேன். 1:30 மணிக்கு வாங்க, 1 மணி நேரம் 1:30 மணிக்கு வாங்க, சாம்பல் சரியா இருக்கும், சம்பாதிச்சுட்டு போங்க. எங்க அப்பாவுக்கு வச்சல, எங்க அப்பா மணிவண்ணனுக்கு 1:30 மணிக்கு வாங்கன்னுட்டான். 1 மணி நேரம் சார் வந்து வாங்கிட்டு போங்க சார் சொம்பன்ட்டான். உள்ள தள்ளி விட்டு டக்குன்னு அனுப்பிச்சு விட்டா அது வாட்டுக்கு எரிஞ்சு போய் தள்ளி விட்டுறேன். அவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டு வாழ கத்துக்கணும். தேனீக்கள் போய் பூச்சை குடிக்க தேனை குடிக்குதே, இந்த செடி கொடிகள் எல்லாம் மறந்தடிச்சுட்டான்.
எண்டோசல்வான், கருமாந்திரம், அது இதுன்னு எல்லா மருந்தையும் அடிச்சு வச்சுட்டான். இந்த மருந்து அடிச்சு கீழே வேர்ல பொட்டாசியம் சல்பேட், பாஸ்டம்பாஸ் 60, 20, நைட்ரசன், யூரியா எல்லா கருமத்தையும் கொட்டி ஏத்தியாச்சு. இது பூரா விஷம், அது பூரா விஷம். இந்த பூச்சிவே குடிச்சிட்டு டாஸ்மார்க்ல இருந்து வெளியில வந்த மாதிரி வருது. அது போற போது திசைய நல்லா நினைவு வச்சிருந்துச்சு, எங்க கிளம்புனா, எங்க பறந்தா, எங்க போகணும்னு. இப்ப தெரியல. ஆர்கே நகர்ல கிளம்பி திருவிக்கா நகர் போயிருது. ஒரு பூச்சி எம்ஜிஆர் நகர் போயிருது, ஒரு பூச்சி அண்ணா நகர் போயிருது, ஒரு பூச்சி பீச் கடல் பக்கம் போயிருது. வழி தெரியாம செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு ராணி தேனி ஒத்தையா சுத்திட்டு தற்கொலை பண்ணி அதையும் செத்து அது செத்துருது. இப்ப சிரிப்பா இருக்குல்ல, அப்புறம் நம்ம எல்லாரும் செத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.